உங்களுக்கு இந்த யோகத்தை பற்றி சின்ன ஒரு குட்டி கதை, அது நல்லா இருக்கும், கேட்டு பாருங்களேன். உங்களை எல்லாத்தையும் மாற்றுவாங்க அந்த கதை. எப்படின்னா, அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடமா இருக்க மாட்டாங்க, ஊர் ஒரு ஆள் சுற்றி வருவாங்க. ஏன்னா சீடனை தேடி. ஏன்னா சீடனை தேடி தான் குருக்கள் போவாங்க, அதுதான் முறை. சீடர்கள் குரு தெரிய அதே பேரால் தான் வர முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அத்தனை சித்தர்களும் அந்த காலத்தில் சீடனை தேடி ஒரு சுற்றி வருவாங்க. அப்போ யார் கிடையாதுன்னா அவங்களுக்கு கூட்டு போயிட்டு பயிற்சி கொடுப்பாங்க. இதுதான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். நானும் அப்படி தான் ஒரு சுற்றிட்டு இருக்கேன், யாத்திரைன்ற பேரில். அதாவது போதைப் பொருள் விழிப்புணர்ச்சி யாத்திரான்ற பேரில் ஒரு போயிட்டுருக்கேன். இப்போது அந்த மாதிரி தான் சித்தர் என்ன பண்ணுவார், சுற்றி வரும்போது ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் ஒருத்தர் கடை வச்சுருப்பார். அந்த காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சித்தரில் சீடனாக சேரணும், தானும் ஒரு யோகியா சித்தனாக மாறணுன்ட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த காலத்தில். அப்போது கடை வச்சுருப்பார் அவர் இந்த கிராமத்தில், ஒரு பொட்டி கடை. அவங்களோட வந்து என்ன பண்ணுவார், சித்தர் போகும்போது வந்து வணங்கிட்டு, ஐயா எனக்கு வந்து உங்கள்கிட்ட நான் சீடனாக சேரணும், என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு காலை விடுவான். சரி சித்தர்னு சொல்லுவார், சரி வாப்பா அப்படின்னு கூப்பிடுவார். இல்லையா எனக்கு சின்ன ஒரு கடமை இருக்குது, அதை மட்டும் நான் வந்து செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. என்ன கடமைப்பான்னு கேட்பேன். அப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நான் கடை வச்சுருக்கேன், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பசங்களுக்கு வியாபாரம்லாம் தெரியாது, அவங்களுக்கு வியாபாரம்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அவனுக்கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன், தனியாக கூட வந்துடுறேன் அப்படி சொல்லுவான். சரி இவர் என்ன சித்தர், அந்த சித்தர் என்ன சொல்லுவார்னா, சரி அப்பா அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் சித்தர் எப்படின்னா திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் போவாங்க. திருப்பி அந்த ஊருக்கு வரும்போது திருப்பி அந்த அவனை சித்திரையே அவனை தேடிட்டு போவார். சரி இப்போ ஒரு தடவை வரேன்னு சொன்னானே, சரி வந்தால் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு போய் கேட்பேன். என்னப்பா எப்படி சரி நான் சேர்ந்துக்கிறியான்னு கேட்கும்போது, இல்லை சாமி அவகாசம் கொடுங்க, ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கற்றுக் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வச்சுக்கோங்களேன், எனக்கு கடமை முடிஞ்சது, அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்வான். சரி சரிப்பா அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ கொஞ்ச நாள் திருப்பி அதே ஊருக்கு வருவார். வந்துட்டு திருப்பி கேட்பார், அப்பா பசங்க கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு சாமி அப்படின்வான். சரி போகலாமா அப்படின்னு கேட்டும்போது, இல்லை சாமி பசங்களுக்கு வந்து எல்லா 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு, அதனால் வந்து அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் அந்த குழந்தைய கொஞ்சம் கவனிச்சிட்டு பசங்களை கொஞ்சம் அந்த பேர பசங்களை கொஞ்சம் பெருசாக நான் கூட விட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லுவான். பார்ப்பார், சரின்ட்டு போயிடுவார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வருவார். வந்துடும்போது அந்த பேர பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துருப்பாங்க. என்னப்பா பேர பசங்களாம் வளர்ந்துட்டாங்க அப்புறம் என்னப்பா அப்படின்னு. இல்லை சாமி கொஞ்சம் அந்த பேர பசங்க நல்லா வளர்ந்துட்டு இல்லை, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு இதோட கடை முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ஒரு கடமையும் இல்லை சாமி, நான் ஃப்ரீயாகிடுவேன் சாமி அப்படின்னு. அதுக்குள்ளே வயசாகி போயிடும். ஆனால் சிதெல்லாம் அப்படியே இளமையாக இருப்பாங்க, எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வயசு ஆகாது. அதனால் சரி அப்படின்ட்டு போயிடுவார். போயிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் சரி வருவார். போனால் அந்த ஆள் இருக்க மாட்டார், 2 பசங்க கூட தான் கடை பார்த்துட்டு இருப்பாங்க. பசங்க கேட்பார், எங்கப்பா உங்கள் அப்பா கூடுப்பா அப்படின்னு. உடனே அவனுக்கு பசங்க என்ன சொல்லுவானுங்க, இல்லை சாமி எங்கள் அப்பா தான் இருக்காரு அப்படின்னு கீழே காமிப்பாங்க. பார்த்தா ஒரு நாயை காமிப்பாங்க. என்னப்பா நாயை பார்த்து உங்கள் அப்பான்றாரு. ஆமாம் சாமி அவர் இறந்து திருப்பி ஜென்மம் எடுத்து நியாய மறு ஜென்மம் எடுத்து எங்கள் குடும்ப காவலாக காத்துட்டு இருக்காரு வாசல்ல அப்படின்னு சொல்லுவான் அவன் பிள்ளை. இதுதான் இந்த கதை. இதில் கதை என்ன உங்களுக்கு புரியுது? இன்னைக்கு இந்த விஷயம் இந்த கடமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யோகா பயிற்சிக்கு வரேன், இந்த கடமை முடிச்சு நான் யோகா பயிற்சி வரேன், பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு யோகா பயிற்சி வரேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேலையை கொடுத்துட்டு யோகா பயிற்சி வரேன் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா ஒரு காலம் முடியாது. அதனால் யோகா பயிற்சின்றது எப்போ வந்து முடிவு பண்ணுறீங்களோ அப்போலேருந்தே ஆரம்பிச்சிடணும். மற்றதை அவன் பார்த்துக்குவான். இந்த கதையை பிடிச்சிக்கணும். சரிங்களா? நன்றி.